ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைத்தி விதி நியூட்டி சமையல். வாங்க இன்றைக்கி மீன் குழம்பு செய்யலாம். மீன் குழம்ப நம்ம நிறைய வெரைட்டியாக செய்யலாம். புளி முட்டை சேர்த்து மீன் குழம்பு செய்யலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றி மீன் குழம்பு செய்யலாம். இப்போ நான் கேரளா ஸ்டைலில் மீன் குழம்பு செய்ய போகிறேன். கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். அந்த பவுடர் ரெடி பண்ணுறதுக்காக அடுப்பு பற்ற வச்சு ஒரு பேனை வச்சு பேன் ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, இதெல்லாம் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. அதை ஒரு 10 நிமிஷம் போல் ஆற விட்டுட்டு போய் நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டு மீன் குழம்பு செய்யறதுக்காக ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்க போகிறோம். பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்காக நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றி அதில் 2 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு 15 பல் பூண்டு, 2 தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு அரை கைப்பிடி தேங்காய். இதில் ஒரு பவுடர் சேர்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம வறுத்து அரைச்ச கடுகு பவுடர் 2 ஸ்பூன், தனியா பவுடர் 2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள், மீன் குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டு ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க வெங்காய தக்காளியில் அதை கொட்டி ஒரு 2 நிமிஷம் போல் சிம்மில் வச்சு வறுத்துக்கேன். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இந்த சூட்லேயே மசாலா வெந்தால் போதும். மசாலா ரெடி ஆகிடும். நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற விட்டுற போகிறேன். இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்காக ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன், கடுகு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்து நான் இங்கே அரை வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அரை வெங்காயம், 3 பச்சை மிளகாவை 2ஆக கீறி வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலையை உருவி வச்சுருக்கேன். இதெல்லாம் போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கிறேன். இப்போ வெங்காயத்தோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். பேஸ்ட்டு சேர்க்கும் போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு சேர்க்கணும். அப்போ தான் மசாலா தெறிக்காமல் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக மசாலாவை நான் இங்கே எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் எல்லா பேஸ்ட்டையும் சேர்த்தாச்சு. இப்போ அந்த மிக்ஸி ஜார்லேயே ஒரு டம்ளர் போல் தண்ணி சேர்த்து நல்லா அலசி குழம்புலேயே ஊற்றிக்க போகிறேன். மசாலாவை ஒரு 2 நிமிஷம் போல் சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விடணும். நம்ம சேர்த்துருக்க மிளகா பொடியோட பச்சை ஸ்மெல்லெல்லாம் குறையணும். அதுக்கப்புறம் தான் தண்ணி சேர்க்கணும். இப்போ மசாலாவோட பச்சை ஸ்மெல்லெல்லாம் குறைஞ்சிருச்சு. நான் இங்கே 1.5 டீஸ்பூன் போல் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ மிக்ஸியை அலசிட்டு வந்துட்டு அதை தண்ணியையும் இதில் சேர்த்துக்கிட்டு நான் இங்கே ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி புளி தண்ணியை எடுத்து வச்சுருந்தேன். அந்த புளி தண்ணியையும் இதில் சேர்த்துட்டு ஒரு டம்ளர் போல் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ குழம்போட பதத்தை பாருங்கள், நல்லா தண்ணியாக இருக்குது. குழம்பு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கணும். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ குழம்ப சிம்மில் வச்சுட்டு இங்கே மீனை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். நான் இங்கே மீன் குழம்புக்காக பாம்ப்ளெட்ஸு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மீனெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிறேன். மீன் சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் சிம்மில் வச்சு குழம்ப கொதிக்க விடணும். இந்த 10 நிமிஷத்தில் மீன் நல்லாவே வெந்துடும். இந்த குழம்ப செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு
எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.